Hi friends, welcome to Ginny Fashions. நம்மளோட ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கோர்ஸ்ல இப்போ நம்ம கண்டினியூஸா டெய்லரிங் கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல இந்த சுடிதார் கட்டிங் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கட்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஷார்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ டவுட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே கேட்டிருந்தேன், அந்த ஸ்லீவ்ல மட்டும்தான் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது, அதே மாதிரி அந்த ஸ்லீவ்க்கு வந்து ஆர்ம் ஹோல் டெப்த் எப்படி நம்ம கட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிப்பட்ட டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லீவோட ஹைட் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணுங்க. இந்த சுடிதார் வந்து நான் கட்டிங் உங்களுக்கு இந்த சுடிதார் தான் நான் கட் பண்ணி காமிச்சேன். ஸோ அதை நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதோட ஹைட் எவ்வளவு, நம்ம வந்து ஒரிஜினலா 5 இன்ச்சஸ் எனக்கு ஸ்லீவோட ஹைட் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால ஹைட் நம்ம 5 இன்ச்சஸ் எடுத்திருந்தோம். ஸோ அந்த 5 இன்ச்சஸ் கரெக்டா நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, கரெக்டா எனக்கு 5 இன்ச்சஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு கூட தையலுக்காக நம்ம எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தோம், ஸோ அது எல்லாமே நான் சொல்றேன். ஸோ இப்போ நம்ம ஸ்லீவோட ஹைட் பார்த்தோம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்க்கறது ஸ்லீவோட விட்த். ஸோ இந்த ஸ்லீவோட விட்த் வந்து கால்குலேட் பண்றதுக்கு தனி ஃபார்முலா கொடுத்துருக்கேன். தென் நம்ம அடுத்தது பார்க்க போறது ஸ்லீவுக்கு வந்து ஆப்போசிட் சைடு ஹைட் வேணும். ஸோ ஸ்லீவோட ஹைட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆப்போசிட் சைடோட ஹைட்டை கால்குலேட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி பைப்பிங் கொடுக்கறதா இருந்தா ஒரு 1/2 இன்ச் மட்டும் நீங்க பாட்டம் சைட் கொடுத்தா போதும். இது பைப்பிங் கொடுக்காம நார்மலா சுடிதார் வந்து நம்ம வந்து லைனிங் கிளாத் கூட வச்சு அட்டாச் பண்றதா இருந்தா நம்மளோட ஸ்லீவை 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். தென் நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ஷோல்டர் பகுதிக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா நம்ம பைப்பிங் கொடுக்கறதா இருந்தா 1/2 இன்ச்சும், மடக்கி தைக்கிறதா இருந்தா 1 இன்ச்சும் கொடுத்துக்கலாம். தென் நம்மளோட ஆர்ம் ஹோல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஆர்ம் ஹோல் டிஸ்டன்ஸ் கரெக்டா அந்த ஷோல்டர் பகுதியில இருந்து இந்த மாதிரி பிடிச்சு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ் வந்து ஆர்ம் ஹோலோட ஹைட் கிடைக்கும். ஸோ அந்த ஆர்ம் ஹோலோட ஹைட் 6.5 இன்ச்சஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து விட்த் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இப்போ நான் எடுத்துக்கூடியதுக்கு ஹைட் பாத்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் ஸ்லீவோட ஹைட். இப்போ ஆப்போசிட் சைடு ஹைட் நம்ம எடுக்கிறது இப்போ நான் காமிக்கிற பாத்தீங்களா, அந்த அக்குள் பகுதியில நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது போறது. ஸோ இப்போ எனக்கு 5 இன்ச்சஸ் ஹைட்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா எனக்கு வந்து 2 இன்ச்சஸ் கரெக்டா வரும். ஸோ இது வந்து மெஷர் பண்ணி இந்த மாதிரி நம்ம இதுல இருந்து மெஷர் பண்ணியும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாவே நம்மளோட ஸ்லீவோட ஹைட் நம்ம எவ்வளவு லென்த் நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு எல்லாமே சேர்த்து எவ்வளவு எடுக்கிறோமோ அந்த மெஷர்மெண்ட்ல இருந்து ஒரு 3 இன்ச்சஸ் கம்மி பண்ணி நம்ம ஆப்போசிட் சைடோட லென்த் எடுத்தா போதும். ஸோ நீங்க வந்து கையில உள்பகுதி அந்த அக்குள் பகுதியில இருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கையோட லென்த் நம்ம ஸ்லீவுக்கு லென்த் எவ்வளவு எடுக்கிறோமோ அதே லென்த்ல இருந்து ஒரு 3 இன்ச்சஸ் கம்மி பண்ணி எடுத்தா போதும். தென் என்ன டவுட் என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்லீவுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் வந்து அந்த அக்குள் பகுதியில, அதாவது அந்த ஆம்ஹோல் பகுதியில டெப்த் வந்து ஃப்ரண்ட்ல ஷேப் கொடுக்கணுமா? ஸோ ஃப்ரண்ட்ல வந்து நம்ம வந்து பிளவுஸுக்கு வந்து ஷேப் கொடுப்போம். பட் சுடிதாருக்கு அந்த மாதிரி ஷேப் கொடுக்க தேவையில்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுடிதார் வந்து ரொம்ப டைட்டா நம்ம வியர் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி வந்து பிளவுஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா ஃபிட்டா வியர் பண்ணுவோம். எப்பவுமே நம்மளோட ஃப்ரண்ட் சைடோட ஆம்ஹோல் பகுதிக்கும் பேக் சைடோட ஆம்ஹோல் பகுதிக்கும் டிஃபரன்ஸ் கண்டிப்பா உண்டு. ஹைட் பார்த்தாலும் சரி, வித் வைஸ் பார்த்தாலும் சரி, நமக்கு வந்து ஃப்ரண்ட்டை விட பேக் சைடு வந்து டிஃபரன்ஸ் உண்டு. ஸோ ஆனா நம்ம சுடிதாருக்கு வந்து அந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து டெப்த் இறக்கி கட் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்ல. பிளவுஸுக்கு ஆனா கண்டிப்பா நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து இறக்கி கட் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்க, எனக்கு ஸ்லீவோட ஹைட் 5 இன்ச்சஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ நான் இதுக்கு கூட எக்ஸ்ட்ரா 1 இன்ச் ஆட் பண்றது கீழ்ப்பகுதி மடக்கி தைக்கிறதுக்காக, தென் 1/2 இன்ச் மேல் பகுதி ஜாயின் பண்றது. ஸோ டோட்டலா 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணிருக்கேன். பைப்பிங் கொடுக்கறதா இருந்தா நீங்க 1 இன்ச்சுக்கு பதிலாக 1/2 இன்ச் மட்டும் கொடுத்தா போதும். தென் ஸ்லீவோட ஆப்போசிட் ஹைட் அடுத்தது பார்க்க போறோம். ஸோ இந்த ஆப்போசிட் சைடோட ஹைட் கால்குலேட் பண்றது இதுதான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எப்பவுமே ஆப்போசிட் சைடோட ஹைட் நம்மளோட ஸ்லீவ்க்கு எவ்வளவு ஹைட் எடுத்திருக்கோமோ அதுல இருந்து 3 இன்ச் கம்மி பண்ணா போதுமா அப்படின்னு. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி 3 இன்ச் கம்மி பண்ணா போதும். உங்களுக்கு இதை விட வேணும், கொஞ்சம் டெப்த் வந்து இதை விட கம்மியா வேணும் அப்படின்னா 2.5 இன்ச்சஸ் எடுத்தா கூட ஓகே. பட் நீங்க காமனா 3 இன்ச்சஸ்னே பிக்சடா வச்சுக்கிட்டா போதும். 3 இன்ச்சஸ் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. தென் ஸ்லீவோட விட்த் கால்குலேட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா, நம்மளோட ஆர்ம்ஹோல் லென்த் எவ்வளவு இருக்கு, அந்த ஆர்ம்ஹோல் ஹைட் நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கு கூட 2.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம். ஸோ டோட்டலா 9 இன்ச்சஸ் ஆட் பண்ண போறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்லீவோட விட்த். இந்த பிக்சட் ரேட்டா வச்சுக்கோங்க. இந்த 2.5 ஆர்ம்ஹோல் டிஸ்டன்ஸ்க்கு கூட 2.5 இன்ச்சஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஸ்லீவோட விட்த் கிடைச்சிரும். இப்போ நான் ஒரு பேப்பர்ல உங்களுக்கு டிராப் பண்ணி காமிக்கிறேன். துணி எப்படி ஃபோல்ட் பண்றதுன்னு பாருங்க. இந்த மாதிரி லென்த்தா துணியை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு அகைன்
இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது கரெக்டா நமக்கு ஸ்லீவோட விட்த் நம்ம எந்த அளவு எடுத்திருந்தோமோ அந்த அளவு நமக்கு இந்த ஸ்லீவோட விட்த் இந்த இடத்துல வரணும். ஸோ அந்த மாதிரி கரெக்டா துணியை நீங்க ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்படி உங்களுக்கு ஒரே பீஸா இல்ல அப்படின்னா 2 பீஸா எடுத்து கூட நீங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கக்கூடிய பகுதியில பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் இருக்கணும், 2 ஃபோல்டிங் இருக்கணும், அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட ஹைட் 6.5 இன்ச்சஸ். கீழ் பகுதியில இருந்து ஃபோல்டிங் சைட்ல தான் ஸ்லீவோட ஹைட் மார்க் பண்ணணும், அதை பாத்துக்கோங்க. ஃபோல்டிங் சைட் 6.5 இன்ச்சஸ்ல ஹைட் மார்க் பண்ணியாச்சு. தென் ஸ்லீவோட விட்த் இங்க நமக்கு 9 இன்ச்சஸ் ஸ்லீவோட விட்த் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி 9 இன்ச்சஸ் நமக்கு நீங்க மடிச்சு போடக்கூடிய துணியில 9 இன்ச்சஸ் விட்த் இருக்கணும். ஸோ அதை பாத்துக்கோங்க. தென் நம்ம ஆப்போசிட் சைடு ஹைட் மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம்னா 6.5 இன்ச்சஸ் நம்மளோட ஸ்லீவோட ஹைட் எடுத்திருந்தோம்ல, ஸோ அந்த ஸ்லீவோட ஹைட் அந்த அளவு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. கரெக்டா அந்த 6.5ல இருந்து ஹரிசாண்டலா ஒரு லைனும் இந்த 9 இன்ச்சஸ்ல இருந்து மேல வெர்டிக்கலா ஒரு லைன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். என்ன பண்ண போறோம்னா அந்த ஆப்போசிட் சைடோட ஹைட் சிலவங்க கேட்டாங்க 3/4 ஸ்லீவா இருந்தாலும் இதே மாதிரி 3 இன்ச் கம்மி பண்ணி எடுத்தா போதுமா அப்படின்னு. ஸோ 3/4 ஸ்லீவா இருந்தாலும் சரி இதே மாதிரி ஸ்லீவோட ஹைட் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுல இருந்து ஒரு 3 இன்ச் கம்மி பண்ணி எடுத்தா போதும். ஓகே, தென் இந்த மாதிரி கரெக்டா நம்மளோட ஸ்லீவோட ஹைட்டும் ஆப்போசிட் சைடு ஹைட்டும் இந்த மாதிரி கிராஸ்ல லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி கிராஸ்ல லைன் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. டோட்டல் லென்த் நம்ம இப்போ கிராஸ்ல லைன் போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த கிராஸ் லைனோட லென்த் எவ்வளவு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு மெஷர் பண்ணும்போது கரெக்டா 9.5 இன்ச்சஸ் எனக்கு இந்த நம்மளோட கிராஸ் லைனோட லென்த். ஸோ டோட்டலா கிராஸ் லைனோட லென்த் வந்து 9.5 இன்ச்சஸ் இருக்கு. தென் இந்த 9.5 இன்ச்சஸோட மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணுங்க, அதாவது சரி பாதி. இப்போ நமக்கு 4.25 இன்ச் அளவு கிடைக்கும். ஸோ 4.25 இன்ச் அளவுல கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணிட்டு இனி என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு மேலதான் நம்ம ஆர்க் போட போறோம். ஸோ அந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் மேல் பக்கமா ஆர்க் போட்டுட்டு அந்த மிட் பாயிண்ட் வந்தது கீழே. இனி என்ன பண்ணிக்கலாம்னா கரெக்டா அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட் வரைக்கும் உள்ள லென்த் இருக்கலாம், அதோட ஹாஃப் எடுத்தது கண்டுபிடிங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த 4.25 இன்ச் அளவு எடுத்திருந்தோம்ல அதோட ஹாஃப் கண்டுபிடிச்சு அந்த ஹாஃப்க்கு மேல கரெக்டா ஒரு ½ இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த செக்ஷன் ரெண்டாவது செக்ஷன்லயும் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்ப நமக்கு 4.25 சொல்லும் போது 2.25 இன்ச்சை விட நமக்கு வந்து கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும். ஸோ கரெக்டா நீங்க அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து ரெண்டாவது செக்ஷன்லயும் இதே மாதிரி பாதி எடுத்து இதுக்கு வந்து கீழ் பகுதியில ஒரு ½ இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இனி இந்த ½ இன்ச் வரைக்கும் இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கலாம். ஸோ மேல் பகுதியில ½ இன்ச் வச்சிருந்தோம், கீழ் பகுதியில ½ இன்ச் வச்சிருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்களா, ஸோ அந்த லைன்ல இருந்து இந்த மாதிரி ஆர்க் வர்ற மாதிரி போட்டுட்டு கரெக்டா அந்த 9.5ல பாதியில மிட் பாயிண்ட் வழியா அந்த ஆர்க் வர்ற மாதிரி இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்லீவுக்கு வந்து ஆர்க் மார்க் பண்றது. தென் சைட்ல இருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி சரிவா போட்டுக்கலாம். ஓகே, ஸ்லீவ் பேட்டர்ன் கட் பண்றது எப்படி, தென் அந்த ஆர்க்கோட மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளவு அப்படின்னு லீனா கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கரெக்டா ஸ்லீவோட ஹைட்டுக்கும் ஆப்போசிட் சைடுக்கோட ஹைட்டுக்கும் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர்ல அதையும் ரெண்டா பிரிச்சுட்டு அதுக்கும் சென்டர் கண்டுபிடிச்சு ½ இன்ச் மேல் பக்கம் எடுத்து இந்த மாதிரி ஆர்க் போட்டா போதும். இனி நம்ம கீழ்பகுதியில மடக்கி தைக்கிறதுக்காக 1 இன்ச் விட்டுருக்கோம். ஸோ அந்த 1 இன்ச் விட்டு இருக்கக்கூடிய பிளேஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம மடக்கி உள்பக்கமா விடணுமோ அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து மடக்கி தைக்கிறதா இருந்தா 1 இன்ச் விட்டுக்கோங்க. இல்ல அப்படின்னா நீங்க பைப்பிங் கொடுக்கறதா இருந்தா ½ இன்ச் கொடுத்தா போதும். ஸோ பைப்பிங் ½ இன்ச் கொடுக்குறீங்க அப்படின்னா கரெக்டா அந்த ½ இன்ச்ல நீங்க தையல் போடணும். 1/4 இன்ச் அளவு கொடுத்திருந்தா 1/4 இன்ச் அளவு தையல் போடுங்க. ஸோ நீங்க எந்த அளவு தையலுக்காக விடுறீங்களோ அந்த அளவு நீங்க பார்த்து பண்ணுங்க. தென் மேல் பகுதியில ½ இன்ச் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்குறோம். அது நம்ம ஷோல்டர் பகுதியில நம்மளோட ஸ்லீவும் ஆர்ம் ஹோல் பகுதியும் வச்சு அட்டாச் பண்ணும்போது அது கரெக்ட் ஆயிரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம பிளவுஸ்ன்னு பண்ணும்போது ஃப்ரண்ட்ல 2 பீஸ் மட்டும் எடுத்து கொஞ்சம் இன்னரா டெப்த் கட் பண்ணுவோம். ஸோ அது எதுக்காகனா பிளவுஸுக்கு அந்த மாதிரி தான் கட் பண்ணுவோம். ஸோ பிளவுஸ் நம்ம டைட்டா வியர் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த மாதிரி பிளவுஸுக்கு பண்ணுவோம். சுடிதாருக்கு வந்து அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. ஸோ அதனாலதான் நான் உங்களுக்கு வந்து இதுல மென்ஷன் பண்ணல. சுடிதார் வந்து அந்த அளவுக்கு டைட்டா வியர் பண்ண மாட்டோம். ஸோ பிளவுஸை கம்பேர் பண்ணும்போது சுடிதார் அந்த அளவு டைட் வராது. ஸோ அதனால இதுக்கு இன்னும் டெப்த் நான் கட் பண்ணல.
உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அந்த ஃப்ரண்ட்ல உள்ள 2 பீஸ்ல மட்டும் இன்னர் டெப்த் கட் பண்ணிக்கலாம். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கிறேன். லென்த்தோட ஹைட் எவ்வளவு, சாரி ஸ்லீவோட ஹைட் எவ்வளவு, ஆப்போசிட் சைடு ஹைட் எவ்வளவு எடுத்திருந்தோம், தென் விட்த் எவ்வளவு எடுத்திருக்கோம், தென் நம்மளோட ஸ்ட்ரைட்டா ஸ்லாண்டிங்கா லைன் போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த லைனோட மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளவு எல்லாமே நான் லைன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிரா பண்ணி அதை மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பாடி ஷேப்ல பார்க்கும்போதே ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் கம்பேர் பண்ணும்போது பேக் சைடு கொஞ்சம் ப்ராடா தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடு வந்து கம்மியா தான் வரும். ஸோ கொஞ்சம் இன்னர் டெப்தா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா எடுத்துக்கலாம். பட் நம்ம சுடிதாருக்கு அந்த மாதிரி எடுக்க தேவையில்ல. பிளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வரும்போது நான் அது உங்களுக்கு கிளியரா சொல்லி கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க நம்மளோட ஆர்க்கோட டெப்த் எவ்வளவு எடுத்திருக்கோம், நம்மளோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து கரெக்டா ஆர்க் வந்து மேல 1/2 இன்ச் மார்க் பண்ணி அந்த 1/2 இன்ச் வழியாவே நம்ம லைன்ஸ் வர மாதிரி இந்த மாதிரி போட்டிருக்கிறோம். ஸோ இதோட ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து நம்ம சுடிதார் கட்டிங் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு நான் வந்து இந்த சுடிதாரோட ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ ஸ்லீவ்ல நிறைய டவுட்ஸ்ன்னு நம்மளோட கட்டிங் வீடியோல கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஸ்லீவ் கட்டிங் எப்படி ரொம்பவே சிம்பிளா பண்றதுன்னு. 3/4 ஸ்லீவா இருந்தாலும் இதே மாதிரி நம்ம 3 இன்ச் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். பட் பஃப் ஸ்லீவ்க்கு இந்த மாதிரி 3 இன்ச் கம்மி பண்ண கூடாது. ஸோ அது பஃப் ஸ்லீவ் நான் அட்வான்ஸ் கிளாஸ்ல டீச் பண்றேன்.